நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ கேரளாவில் திருச்சூரில் தாங்க இருக்கோம். இங்கே பிரபலமான ரெஸ்டாரண்ட்டான கேஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 25 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாரு. என்னன்னா, எங்களுக்கு நைட் டைம் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாதுங்க அப்படின்னு கேட்டிருந்ததால் நம்ம சைட் இன்ஜினியர் நைட்டு 10 o'clock மேலே தான் இங்கே இன்ஸ்டலேஷனே ஸ்டார்ட் பண்ணாருங்க. நாம் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மழையும் வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டலேஷன் முடிக்க வரைக்குமே மழை பெஞ்சிட்டே தாங்க இருந்துச்சு. இதுலேயுமே நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவங்க. உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி தான் டேங்கையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தான் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி, டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்குங்க. இதே மாதிரி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான் இவங்க பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே இவங்க காரை பார்க் பண்ணாலும் ஒன்றாகாது, 15 டன் வரைக்கும் இருக்கிற வெஹிக்கிள் பார்க் பண்ணாலும் ஒன்றாகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. இந்த டேங்கை 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பை விட ரொம்ப உறுதியான மெட்டீரியலுங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ இல்லை டேங்க் துரு பிடிக்கிறதோ இல்லை டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வெளியே வரதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்க்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புறதாங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ இறக்கிக்கலாங்க. பூமிக்கு கீழே இறங்குமா தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இறங்கும். ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்க்குள்ளே மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் 3 அறைகள் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏன் நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கோன்னா, உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் முழுவதுமாக அந்த பாக்டீரியானால் சுத்திகரிக்கப்பட்டு வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் இருக்கக்கூடாதுன்னா நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி இந்த டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு குழி எடுத்துங்க, உள்ள எம்சாண்டை கொட்டி அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்பார்ட்மெண்ட், ஸ்கூல், ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கும். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ.